இந்த பிரபஞ்சத்துல சில உண்மைகள் இருக்கும். நம்ம கண்களுக்கு அது ஒருபோதும் தெரியாது. ஆனா அது இல்லாம இந்த பிரபஞ்சம் எப்படிதான் உருவாயிருக்கும்? நட்சத்திரங்கள் எப்படி பறந்திருக்கும்? கிரகங்கள் எப்படி உருவாயிருக்கும்? இதெல்லாம் நமக்கு ஒரு அவ்ளோ ஈஸியா புரியாத ஒரு புதிரா இருக்கும். வெளிச்சமில்லாத இடத்துலயும் சில தகவல்கள் இருக்கு. அது வெப்பம் மட்டுமே பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜா இருக்கும். அந்த லாங்குவேஜ புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம உருவாக்கப்பட்ட ஒரு கருவி ஸ்பிட்ஸர் ஸ்பேஸ் டெலஸ்கோப். கண்களுக்கு தெரியக்கூடிய வெளிச்சம் இல்ல. இது கண்களுக்கு தெரியாத வெப்பத்துடைய லாங்குவேஜ்ல பேசக்கூடிய வெளிச்சத்த, இது ரொம்ப அழகா பாக்குது. நம்ம மனிதனுக்கு புரியக்கூடிய லாங்குவேஜுக்கு இது மாத்தி கொடுக்குது. ஸோ இந்த வீடியோல நம்ம இந்த ஒட்டுமொத்த ஸ்பேஸ் டெலஸ்கோப் பத்தின முழு தகவலையும் பார்க்க போறோம். வீடியோ முழுசா ஃபீல் பண்றதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்க லோகபால கார்த்திகேயன். இது செனித் ஆஃப் சயின்ஸ். 2003வது வருஷம் ஆகஸ்ட் மாதம். பூமியுடைய மேற்பரப்புல இருந்து ஒரு ராக்கெட் மேல போச்சு. அதுக்குள்ள மனிதனுடைய ஒரு மிகப்பெரிய கண் இருந்திருக்கு. அந்த கண் வெளிச்சத்த பார்க்க உருவாக்கப்படல. அது வெப்பத்த உணர்றதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. ஸ்பிட்ஸர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்ற இந்த பிரம்மாண்டமான தொலைநோக்கி பூமியிலிருந்து பல கிலோமீட்டர் தாண்டி வானத்துல சுத்திக்கிட்டு இருக்கும். பூமியுடைய வெப்பத்திலிருந்து தன்னை பிரிச்சுட்டு போயிருக்கு. காரணம் அதோடைய தெளிவு. வெப்பத்தை பார்க்கக்கூடிய ஒரு கருவி அதோடைய வெப்பமா இருந்துச்சுன்னா, பிரபஞ்சத்துடைய அந்த வெப்பத்துடைய உண்மைய அதனால பார்க்க முடியாது. அதனால தான் ஸ்பிட்ஸர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் முழுமையா குளிர்விக்கப்பட்ட ஒரு டெலஸ்கோப்பா இருக்கு. இதோடைய மெயின் மீட்டர், இதோடைய பிரைமரி மீட்டர் வெறும் 85 சென்டிமீட்டர் தான். இது அவ்வளோ பெரிய அளவில்ல. ஆனால் அதோடைய முக்கியத்துவம் அளவிலேயே இல்ல. அது பார்க்கக்கூடிய அலைநீளம் மனித கண்களுக்கு தெரியாத இன்ஃப்ராரெட் அப்படின்ற அகச்சிவப்பு ஒளி. அங்க தான் நட்சத்திரங்கள் பிறக்கக்கூடிய அந்த தகவல் இருக்கு. அங்க தான் கிரகங்கள் உருவாக்கக்கூடிய நமக்கு மறைக்கப்பட்ட உண்மை இருக்கு. அங்க பழமையான பல தூசிகளுக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய பல புதையல்கள் நம்மளால பார்க்க முடியும். ஸ்பிட்ஸர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் உடைய வடிவமைப்புல மிக முக்கியமான விஷயம் அதோடைய கிரையோஜெனிக் சிஸ்டம் தான். இதோடைய கருவிகள் -269 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகா குளிர்விக்கப்பட்டிருக்கு. இதுக்கு லிக்விட் ஹீலியம் இதுக்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த அளவு குளிர்ச்சி இல்லாம இன்ஃப்ராரெட் வெளிச்சத்தை இது துல்லியமா பார்க்கவே முடியாது. இந்த குளிர்ச்சி காரணமா ஸ்பிட்ஸர் அதோடைய ஓன் டெம்பரேச்சருடைய அது அடக்கி 3 முக்கிய கருவிகளை இது ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணுது. வெவ்வேறு இன்ஃப்ராரெட் அலைநீளங்கள்ல பிரபஞ்சத்தை பதிவு செய்யும். நட்சத்திரங்களுடைய பிறப்பு பகுதிகள், மூலக்கூறு மேகங்கள், தூசி அதிகமாக இருக்கக்கூடிய நெபுலா எல்லாமே இங்கே ரொம்ப அழகாக தெரியும். பூமியிலிருந்து பார்க்கும்போது பல நட்சத்திர உருவாக்க பகுதிகள் கருப்பாக தெரியும். காரணம் அதோடைய வெளிச்சத்தை தூசி மறைக்கும். ஆனால் இன்ஃப்ராரெட் வெளிச்சத்தை அந்த தூசியை தாண்டி உள்ளே இருக்கக்கூடிய பல விஷயங்களை வெளிப்படுத்தும். ஸ்பிட்ஸர் இதை பயன்படுத்தி நம்ம முன்னாடி பார்க்க முடியாத நட்சத்திரத்துடைய பிறப்புகளை பார்த்துருக்கு. ஒரு நட்சத்திரம் உருவாகிறதுக்கு முன்னாடி அது எப்படி கூலிங்க, அதாவது ரொம்ப குளிர்ந்த வாயு மேகத்திலிருந்து அடர்த்தியாக மாறுது. அதோடைய மையத்தில் வெப்பம் எப்படி உயருது, அதிகமாகுது, சுற்றி இருக்கக்கூடிய புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க் எப்படி உருவாகுது. இந்த முழு தொடர்ச்சியான வளர்ச்சியை ஸ்பிட்ஸருடைய டேட்டா ரொம்ப தெளிவாக காட்டுச்சு. இந்த நட்சத்திர உருவாக்கத்தை ஒரு தனி நிகழ்வாக இல்லாமல் இது ஒரு நீண்டகால இயற்பியல் செயல்முறையாக வச்சு நம்ம பார்க்குறோம். இதுக்கு பின்னாடி ஸ்பிட்ஸர் அதோடைய பார்வையை கிரகங்களுக்கு மீது அதோடைய வளிமண்டலத்தை பார்க்கறதுக்காக திருப்பணும். குறிப்பாக நம்மளுடைய சூரிய குடும்பத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய எக்ஸோ பிளானட்ஸ் ஒரு கிரகம் அதோடைய நட்சத்திரத்துக்கு முன்னாடி கிராஸ் பண்ணும்போது அந்த நட்சத்திரத்துடைய வெளிச்சம் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தும். அது இந்த இன்ஃப்ராரெட்ல ஒரு சின்ன மாற்றத்தை ரொம்ப துல்லியமாக பதிவு பண்ணும். அந்த கிரகத்துடைய வளிமண்டலத்தில் எந்த வகையான மூலக்கூறுகள் இருக்கலாம் அப்படிங்கிறத கணிக்க உதவுது. வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு எவ்வளோ, மீத்தேன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற அந்த மூலக்கூறுகளுடைய பல சுவடுகளை இன்ஃப்ராரெட் டேட்டாலாம் நமக்கு கொடுக்கும். இது அங்கே உயிர்கள் இருக்குது அப்படின்றதுக்கான அர்த்தம் கிடையாது. உயிர் வாழ்கிறதுக்கான ஏற்ற சூழல் அங்கே இருக்குதா அப்படிங்கிறத அது நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஸ்பிட்ஸருடைய பார்வை ரொம்ப பக்கத்தில் இல்லை, இது ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருந்திருக்கு. காரணம் நம்ம சூரிய குடும்பத்தை தாண்டி வேறு ஒரு நட்சத்திர குடும்பத்தில் அங்கே நட்சத்திரங்களுடைய எவால்யூஷன் எப்படி இருக்குது, அது எவ்வளோ பழமையானதாக இருக்கலாம். அதுக்கான காரணம் வெளிச்சம் பயணிக்க நேரம் எடுக்கக்கூடிய நேரம் அதெல்லாமே இன்ஃப்ராரெட் மூலியமாக ரொம்ப துல்லியமாக பார்த்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப இளமையான பிரபஞ்சம் அந்த காலத்தில் உருவான மிக பழமையான நட்சத்திர குடும்பங்களையும் இது பதிவு பண்ணியிருக்கு.
இந்த பிரபஞ்சத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில நட்சத்திரங்கள் உருவாக்கம் எவ்வளோ வேகமா நடந்திருக்கு. இந்த விண்வெளியில வெவ்வேறு நட்சத்திர குடும்பங்கள் எப்படி வளர்ந்திருக்கு அப்படின்றதுக்கான முக்கியமான தரவுகள குடுத்திருக்கு. விசிபிள் லைட்ல நம்ம பார்க்க முடியாத பல பழமையான அமைப்புகள், பல பழமையான சிஸ்டம்ஸ் ஸ்பிட்ஸருக்கு மட்டும் ரொம்ப அழகா தெரிஞ்சிருக்கு. சூரிய குடும்பத்துக்குள்ளேயும் ஸ்பிட்ஸர் ரொம்ப சைலன்ட்டா வேலை பார்த்துருக்கு. வால் நட்சத்திரங்களையும், காமெட்ஸ், பல தூசி வளையங்களையும் இது பார்த்துருக்கு. இது எல்லாமே இன்ஃப்ராரெட் மூலியமா இது வேற ஒரு வெர்ஷன்ல நமக்கு காட்டியிருக்கு. ஒரு வால் நட்சத்திரம் சூரியன ரொம்ப பக்கத்துல அப்ரோச் பண்ணும்போது, அதிலிருந்து வரக்கூடிய வாயுக்கள், தூசிகள் எல்லாமே இன்ஃப்ராரெட்ல ரொம்ப தெளிவா தெரியும். இதன் மூலியமா சூரிய குடும்பத்துல ஆரம்ப காலத்துல இருந்த பல மூலப்பொருட்கள் என்னவா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருந்திருக்கும். தென் அது மேம்பட்டிருக்குன்றது உண்மை. பூமிக்கு தண்ணி எங்கிருந்து வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு சில அறிவியல் டிப்ஸ் இந்த ஸ்பிட்ஸர் நமக்கு கொடுத்துருக்கு. 2010க்கு பின்னாடி ஸ்பிட்ஸர் தன்னுடைய லிக்விட் ஹீலியத்தை முழுமையா லாஸ் பண்ணிடுச்சு. இதனால வார்ம் மிஷன் அப்படின்னு அதை சொன்னாங்க. இதனால சில அலைநீளங்களை அதனால தொடர்ந்து பார்க்க முடியல. பட் இருந்தாலும் அது அதோடைய வேலைகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. முழுமையான கூலிங் அதில் இல்லவே இல்லை. அதோடைய கருவிகள் துல்லியமான தரவுகளை கொடுத்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அதோடைய இன்ஜினியரிங் வடிவமைப்பு அதோடைய குவாலிட்டியை மேம்படுத்தியிருக்கு. பல ஆண்டுகள் கடந்தும் ஸ்பிட்ஸர் தொடர்ந்து அதோடைய அறிவியல் பண்புகளை, அறிவியல் வெளிப்பாடுகளை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. 2020வது வருஷம் ஜனவரி மாதம் ஸ்பிட்ஸர் தன்னுடைய ஒட்டுமொத்த மிஷனையும் முடிச்சிருக்கு. எந்த வெடிப்பும் இல்லாம, எந்த ஒரு மிகப்பெரிய சத்தமும் இல்லாம, ஆனா அது கொடுத்துட்டு போன டேட்டாஸ் இன்னும் பல ஆண்டுகள் ஆய்வு செய்யறதுக்கு பயன்படும். ஏன்னா அந்த டேட்டாஸ் எல்லாமே பிரபஞ்சத்தை ஒரு புதிய கோணத்துல பார்க்கறதுக்கு மனிதனுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு. ஒளி மட்டும் பிரபஞ்சத்துடைய முழு லாங்குவேஜ் கிடையாது. டெம்பரேச்சரும் ஒரு தனிப்பட்ட லாங்குவேஜ் மூலியமா பல தகவல்களை கொடுத்துருக்குன்றத ஸ்பிட்ஸர் நமக்கு நிரூபிச்சிருக்கு. இந்த மிஷனுடைய முடிவு ஒரு விஷயம் மட்டும் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. மனிதன் பிரபஞ்சத்தை பார்க்கக்கூடிய விதம் அவன் உருவாக்கக்கூடிய கருவிகளுடைய எல்லையை பொறுத்து தான் இருக்கு. கண்களுக்கு தெரியாத நம்ம பார்க்க கற்றுக்கக்கூடிய அந்த நாள் பிரபஞ்சம் இன்னும் பெருசாக இருக்கு. ஸ்பிட்ஸர் அந்த நாளை இன்னும் அதிகமாக்கி இருக்குன்றது இந்த அறிவியல் நமக்கு ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துருக்கு. இந்த பிரபஞ்சம் இன்னும் சைலண்டாக தான் இருக்கு. ஆனால் நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. அதை கேட்கறதுக்கும் அதை கற்றுக்கிறதுக்கும் அடுத்த ஒரு ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை உருவாக்குறதுக்கும் நம்ம தயாராக இருந்தால் மட்டுமே போதும். இந்த மாதிரியான ஸ்பேஸ் ரிலேட்டடான ட்ராவல் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நம்ம பல விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் வரும் காலங்களில் கண்டிப்பாக வானத்தை பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஒளிகள், சின்ன சின்ன புள்ளிகள் ஃப்யூச்சரில் நம்மளுடைய சேனலில் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். பாய்.